அதே போன்று இங்கே ஒரு ஒற்றுமையும் உங்கள் பிரதேசத்தின் பலமும் இங்கே தென்படைந்தது. இந்த வெற்றிக்கு உங்களது காரணம் உங்கள் முயற்சி. அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்கிறோம். இறைவனுக்கு புகழனைத்தும் எமது அணியின் முதலாவது தொடரானது இது. முதலாவது வெற்றிக்கிழத்தை ஸ்ரீகரித்துள்ளோம். புகழனைக்கும் இறைவனுக்கு நாங்கள் பின்னாடி கிராமத்திலிருந்து சுற்றவழி மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து எமது அணியினர் அணி சார்பாக இப்போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து 8 அணிகளில் ஒன்றாக எம்மை இணைத்துக் கொண்ட சபானுக்கு நன்றி கூற வேண்டும். முதலில் அடுத்ததாக எமது அணியானது மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து இந்த மைதானத்தில் முதலாவது தொடரினை சபான்யா தொடரிலே போட்டியில் பங்கு மாற்றி இருந்தோம். எந்த அளவுக்கு என்றால் ஒரு பயிற்சி கூடாரம் கூட எமது பகுதியில் இல்லை. நாங்கள் வெறுமனே ஒரு இந்த மெட்டீரியல் ஒரு ஒழுங்கற்ற மெட்டீரியல் கூட நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம். எமது பயிற்சியை மேற்கொள்வோம். எந்த அளவுக்கு என்றால் எமது அணியின் எதிர்பார்ப்பு இப்போட்டியிலே வெற்றி பெற்றால் அதில் ஒரு பணத்தை கொண்டுதான் ஒரு ஒழுங்கான மெட்டீரியலை வாங்கி எமது போட்டிகளில் ஈடுபடுவோம் என்றுதான் நாங்கள் எண்ணிக்கிறோம். அது நிறைவேறுவதை எதிர்பார்க்கின்றேன். அடுத்தது எமது அணியில் விளையாடும் வீரர்கள் நிறைய வீரர்கள் வெளி அணியில் டிவிஷன் போட்டிகளுக்காக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் எமது பகுதி அணியில் எதுவுமே டிவிஷனில் இல்லை. பி டிவிஷனா இருந்தாலும் சரி, ஏ டிவிஷனா இருந்தாலும் சரி, எதிலுமே எமது பகுதி அணி இல்லை. அது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். இனிவரும் காலங்களில் சரி எமக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் எம்மால் ஒரு ஒற்றுமையாக விளையாட கிடைத்தது. முதலில் ஜஸாக்கல்லாஹ் எமது அணியினருக்கு வாழ்த்துக்களை கூற வேண்டும். என்னோடு சேர்ந்து பயணித்த எமது அணியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பல கஷ்டங்களிலும் இன்னல்களுக்கு மத்தியிலும் இவ்விடத்திற்கு வந்து சரியான பங்களிப்பை தந்து இந்த சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரிக்க உதவியாக இருந்தது எமது அணியினருக்கு ஜஸாக்கல்லாஹ்.